and வணக்கம் and welcome to இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரெட் பஜ்ஜி பண்ண போறோம். என்னென்ன தேவை சொல்லலாம் பேபி? மைதா, கேப்சிகம், ஆனியன், மிளகாத்தூள் அண்ட் சோயா சாஸ், சில்லி, சால்ட், ஆயில், கார்ன்ஃப்ளவர் அண்ட் பிரெட். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. பிரெட் பஜ்ஜி அப்படின்னா வந்து நம்ம பிரெட்டை எடுப்போம், அந்த பஜ்ஜி மாவில் போடுவோம், அப்படியே சுட்டு எடுப்போம், அப்படிதான் நமக்கு தெரியும். பட் இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோமா? ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பிரெட் வந்து வாட்டரில் டிம் பண்ணிட்டு எடுக்கணும். ஓகே, ஸோ வாட்டர் அங்கே இருக்குது, பவுலும் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து எப்படி டிப் பண்ணி எடுக்கணுமோ எடுக்கலாம். அண்ட் வாட்டர் அண்ட் பவுலை நம்ம இங்கே வச்சுட்டு பண்ணலாம். இது எல்லாத்தையும் நான் தள்ளி வச்சுட்டேன். ஓகே, அந்த பவுலில் இங்கே வச்சுக்கலாம் பேபி. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் டிம் பண்ண வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரெட் வந்து தண்ணியில் டிம் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வேலை நமக்கு இருந்தது. ப்ரெட்டை நம்ம வாட்டரில் சோக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் தண்ணிலாம் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்பீஸ் பண்ணி எடுக்கிறோம். அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். 5 பிரெட் எடுத்துருந்தோம், 5 பிரெட்டும் நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பேபி? இதுக்கப்புறமா இது ஸ்மாப் பண்ணிட்டு. ஓ ஓகே, ஸோ இப்போ இந்த வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே பவுலில் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேபி பிரெட் பஜ்ஜி அப்படின்னா வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழைக்காலாம் ஒரு பீஸாக போட்டு அப்படியே பஜ்ஜி பண்ணி எடுப்போம். ஸோ இதை நம்ம பிரெட்டை வந்து பிரெட் பஜ்ஜி அப்படிங்கும் போது மாவில் பிரெட்டை சேர்த்துட்டோம்னா பிரெட்டோட ஃப்ளேவர்லாம் இருக்குமா? இருக்கும். ஓஹோ, இது ஆயிலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடணும். ஓஹோ, ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோமா? அப்போது இது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்ல தான் ஆயில்ல போட போறோம். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது கோர்ஸ் பண்றீங்களா இல்ல? காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கன்னியகா பரமேஸ்வரியில இருந்து வந்திருக்கேன். நான் இப்போ இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கர் செகண்ட் இயர். ஓ ஃபைன், ஓகே. சோ அப்ப குக்கிங்க்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல? சம்பந்தம் இல்லை, வீட்டில் பண்ணுவேன். ஓஹோ ஃபைன். ஸோ அடுத்து நமக்கு ஸ்பூன் தேவைன்னா இங்கே வைக்கிற ஆனியனா? ஓகே, நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன். ஸோ இப்போ ஆனியன் போட்டாச்சு. 5லேருந்து ஒரு 6 பிரெட் பீஸ் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மற்ற அளவெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். 5லேருந்து 6 பிரெட் பீஸ் போட்டிருக்கோம். என்னென்ன அளவு, அதாவது ஒரு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போதுமா இல்லை ஏதாவது பேசிக் அளவுகள் இருக்கா? பேசிக் அளவுக்குள்ள இல்லை, எப்படி இருந்தால் கூட எடுக்கலாம். ஓஹோ ஃபைன், ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம்? கொஞ்சம் காரம். டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம். இப்போ சப்போஸ் காரம் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா சில்லிஸ், கிரீன் சில்லியும் போடுறதால கொஞ்சம் மிளகாத்தூள் போடும்போது நம்ம பார்த்துக்கணும், காரம் ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர்
கார்ன்ஃப்ளவர். ஓகே. அதுக்கப்புறமா மைதா. மைதா வந்து இப்போ கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். ஓ, ஸோ 3 ஸ்பூன் போதுமா பேபி? அப்புறமா பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு பிரெட் பஜ்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிரெட்டு மட்டும் இல்லை, நம்ம ஆனியன் போட்டிருக்கோம், கேப்சிகம் போட்டிருக்கோம், சோயா சாஸ் வேறு எடுத்து வச்சுருக்கோம். சோயா சாஸையும் ஆட் பண்ண போகிறோமா பேபி? ஓ, அது ஒரு கைண்ட் ஆஃப் புளிப்பு தரும்னு நினைக்கிறேன் சோயா சாஸ். கொஞ்சம் தான் லைக். ஓகே. ஸோ இப்போ இந்த கெட்டியை பார்த்துட்டு அது கெட்டி ஆகலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணிக்கணும். சோயா சாஸ் வந்து ஸ்பூன்லன்னா ஒரு ஸ்பூன் சொல்லியிருக்கலாம், அது ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி. ஓகே. ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பஜ்ஜி அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு ஷேப்பில் எந்த ஒரு காய்கறி அதில் போடுறோமோ அதை கட் பண்ணுவோம். மிளகா பஜ்ஜி மிளகாவோட ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாரு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் ஆயில் எப்படியே டிப் பண்ணிட்டு எடுத்து போட்டுடணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ அப்போ ஆயிலை நம்ம வச்சிடலாமா? ஆன் பண்ணுறோம், கடாய் வைக்கிறோம். கடாய் ஆல்ரெடி வந்து நமக்கு ட்ரையாக தான் இருக்குது பேபி. ஸோ ஆயிலை நம்ம போட்டுடலாமா இல்லை கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடலாம்? கொஞ்சம் ஹீட்டாக இருக்க அப்புறமா போட்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிப்பா. ஓகே. நம்ம வந்து ஆயிலில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பர் இங்கே வைக்கிறேன். ஓகே பேபி. அண்ட் எண்ணெய் போட்டுடலாமா? ஹீட் ஆயிடுச்சு கடாய் ஓரளவுக்கு. யா, ஓகே. ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே பேபி? ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கடாயில் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேபி இப்போ ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு பாருங்கள், போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணுமா? கொஞ்சம் போதுமா? போடலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பஜ்ஜியை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடலை மாவே கலக்கலை, ஆனாலும் ஒரு கடலை மாவு கலந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். அந்த கலர், ஏன்னா நம்ம கடலை மாவில் அந்த காரத்தை கலக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு கலர் வரும். ஆனால் பஜ்ஜின்னா நமக்கு கடலை மாவு தானே மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். அதையே நம்ம போடலையே அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எதை செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தா போதும். பட் நம்ம ஷெஃப் கேட்பாரு, அதை பற்றி நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம். பட் தேவையான பீசஸை போட்டுருவோம், அது ரெடி ஆகிறதுக்குள்ளே பேசலாம். போதுமா பேபி இல்லை இன்னும் கொஞ்சம் போடலாமா? போதுமா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஃபைன்.
ஸோ பேபி சொல்லுங்க, பஜ்ஜி சொல்லியிருக்கோம், இல்லை நமக்கு வந்து இதை கொஞ்சம் அப்படி உதுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக உதுத்து போட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெஜிடபிள் பக்கோடா கிடச்சிருக்கும். ஏன்னா ப்ரெட்டும் சேர்ந்து நம்ம பக்கோடாவாக பண்ணும்போது கிறிஸ்பினஸ்க்கு நம்ம கேட்கவே வேணாம், அப்பா கர்ற முறான்னு இருக்கும். பட் பக்கோடாவாக இருந்தாலும் பஜ்ஜியாக இருந்தாலும் கடலை மாவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டில். இது கடலை மாவே நம்ம எடுக்கலையே, வேண்டாமா? வேணாம். ஓஹோ, நார்மலாகவே கடல் மாவு வேணும், பட் இதுக்கு வேணாம். ஓ, இதுக்கு வேண்டாம், கடலை மாவு இல்லாத பஜ்ஜி. ஃபைன், ஓகே. எதுவாக இருந்தாலும் ப்ரெட்டை போட்டிருக்கோம்ல, ப்ரெட்டை போடும்போது என்ன அப்படின்னா நமக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும், கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு க்ரன்ச்சி ஃபீல், ஒரு மன்ச்சி ஃபீலும் கிடைக்கும். ஒரு சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல பேபி. உங்களுக்கு ஸ்பூன் வேணுமா? கொஞ்சம் சிம் பண்ணட்டுமா பேபி, இல்லை அப்படியே ஹைலியே இருக்கட்டுமா? சிம் பண்ணவா கொஞ்சம்? ஓகே. ஸோ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் சிம் பண்ணியிருக்கோம், கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னா எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்சிகம், வெங்காயம் அண்ட் பிரெட், இந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா, அதான். ஸோ ரெடி ஆகிட்டே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு கம்மன்னு வாசனை வருதுங்க. அப்போ அவங்களும் வந்து அதை கரண்டியில் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்துடலாமா பேபி? பிளேட் ரெடியாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாமா? ஏன்னா கலர் மாறிட போகுது. ஓகே. ஓகே, ஃபைன். பிரெட் பஜ்ஜி இன்னைக்கு நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பவும் போல தாங்க, நம்ம எபிசோடில் நம்ம கரெக்டான ரெசிபி கிடச்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீகேப் போயிடுவோம். ஸோ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம பிரெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பிரெட்டை முழுசாக சோக்கார அளவுக்கு அந்த வாட்டரில் சோக் பண்ணதுக்கு அப்புறம் அதை அழகாக பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பவுலில் நம்ம இப்போ பிழிஞ்சு வச்ச பிரெட்டை ஃபஸ்ட்டு போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக உதுத்துக்கிட்டு நம்ம நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் இருந்துச்சு, வெங்காயத்தை ஒரு கப் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம் இருந்துச்சு, கேப்சிகமாக போட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு, பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டது, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவுக்கு மைதா போட்டு கொஞ்சம் வாட்டரையும் போட்டு நமக்கு அதை வந்து ஒரு பக்கோடாவாக உதுக்கணுன்னாலும் சரி, இல்லை போண்டாவாவோ பஜ்ஜியாவோ போடணுன்னாலும் சரி, அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வானலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல, அது மாதிரி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா இதுதான் பிரெட் பஜ்ஜி. ஸோ இப்போது நமக்கு ரெடியாக கிடச்சாச்சு. அண்ட் தொடுறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ரெட்டோட ஒரு மிக சிறந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் எந்த ஒரு ரெசிபிலையுமேன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரெட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு சூப்பர் ஃபைன் ரெசிபியாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் அண்ட் கேப்சிகம் அண்ட் பிரெட் ரொம்ப சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, சூடாகவும் இருக்குது. ஸோ கேப்சிகம் அந்த சைட் அண்ட் கேப்சிகம் அண்ட் ஆனியன் ரெண்டுமே இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதை டேஸ்ட் பண்ணும்போது
நமக்கு வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மைதாவில் வந்து ஒரு போண்டா பண்ணுவாங்க, மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து அப்படியே பயங்கர சாஃப்டாக இருக்கும். பட் மைதாவில் அந்த சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதில் வந்து வெங்காயம்லாம் போடுவாங்களா எனக்கு தெரியாது. பட் சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மைசூர் போண்டாவே வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வந்து இதுக்கு தனியாக வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையே படாது. சூடாக இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி அப்படியே வாயில் இறங்கிடும், மெல்ட் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ரெட்டை பற்றி கேட்கவே வேண்டாம். ப்ரெட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த சாஃப்ட்னஸ்க்கு. டேஸ்ட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக குக் பண்ணதில் நீங்களும் ஹாப்பி தானே? ஓகே. ஸோ வரும்போது ஒரு டென்ஷனோடையே வந்தாங்க. குக் பண்ணி முடித்த உடனே தான் இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு சிரிப்பே வந்திருக்கு. அப்பாடா டியூட்டியை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் குக் பண்ணதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பேபி. ஓகே. அண்ட் கிளம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களுக்காக ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச ரெசிபியாக இருந்தாலும் சரி, தெரியாத ரெசிபியாக இருந்தாலும் சரி, எந்த ரெசிபியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வியூவர்ஸ் ஆகிய உங்களை நாங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ண தவறுனதே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அப்படி டேஸ்ட் பண்ணும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களா, இதை பண்ணி பார்க்கலாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.